ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து போல்ட், இத்தாலிக், அண்டர்லைன் அதுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து HTML பார்ட் 2 டியூட்டோரியல். நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியல் நம்ம முடிச்ச இடம் எங்கன்னா பேராகிராஃப் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி பிரேக் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அதை வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி நம்ம பார்த்த அவுட்புட் இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வேர்டில் வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு போல்டு கொடுக்குறோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டை கிளிக்னா போல்டு ஆகும், இத்தாலிக்னா இத்தாலிக் ஆகும், அண்டர்லைன்னா அண்டர்லைன் ஆகும். ரைட், இந்த மாதிரி நம்ம இதில் செய்ய போனோம்னா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ இதில் செய்கிறதுனா எப்படி செய்கிறதுனா, இப்போ பாருங்கள், பேராகிராஃப் டேக் ஒன்று போடுறேன், பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதுகிறேன், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி. ஹலோ வேர்ல்டு எழுதி இதில் பாருங்கன்னா இங்கே வந்து போல்ட் கொடுக்குறேன், போல்ட். இப்போ இங்கே வந்து போல்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இதில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு வந்து போல்டில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா போல்டில் வந்திருக்கு. ரைட், இப்போ இதே வந்து நான் காப்பி பண்ணி இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன், Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl+V அடிச்சு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம இத்தாலிக் கொடுப்போம். இங்கே வந்து அடுத்த டேக் இருக்குது இத்தாலிக். ரைட், இந்த பார்த்தோம்னா இதுதான் அந்த டேக்ஸ். ரைட், இது வந்து போல்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் தான் இது, பி டேக். ஐன்றது வந்து இத்தாலிக். ரைட், இத்தாலிக்ன்றது இந்த இது வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து அண்டர்லைன்றது இந்த டேக். ரைட், இப்போ அதில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட், இத்தாலிக், போல்ட் அண்ட் அண்டர்லைன். ரைட், இந்த மாதிரி பாருங்கள். HTML வந்து நமக்கு வந்து இந்த கஸ்டமாக செய்ய இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கு எழுதியிருக்காங்க. போல்ட் யூஸ் பண்ணால் இப்படி யூஸ் பண்ணுங்கள், இத்தாலிக் யூஸ் பண்ணால் இப்படி யூஸ் பண்ணுங்கள், அண்டர்லைன் யூஸ் பண்ணுறேன்னா இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பினா என்ன, போல்ட். இத்தாலிக்னா சும்மா ஐ, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்கள், என்ன ஃபர்ஸ்ட் லெட்டரோ அதை தான் கொடுக்குறது, போல்ட் ஐ. ரைட், அது இத்தாலிக். அண்டர்லைனுக்கு வந்து யூ. இவ்வளோதான் விஷயம், இவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. நீங்கள் கேபிட்டலில் வேணால் கேபிட்டலையும் டைப் பண்ணால், சிம்பிள்லையும் டைப் பண்ணலாம், எந்த பிரச்சனை இல்லை. அவுட்புட் ஒர்க் பண்ணணும். இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதே விஷயம் வந்து இப்போ இந்த பார்த்தீங்க, இது வந்து போல்டு, இது இத்தாலிக், இது அண்டர்லைன். இத்தாலிக்னா ஒரு இந்த மாதிரி சரிஞ்ச மாதிரி வரும், அண்டர்லைன்னா உங்களோட வேர்டு கீழே அண்டர்லைன் ஆகும், போல்டுனா அப்படி போல்ட் பண்ணி காட்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வந்து பேசிக்காக நீங்கள் HTML கற்றுக்கிறவங்க வந்து கற்றுக்கணும். ரைட், அடுத்ததுக்கு போவோம். ரைட், அடுத்ததுக்கு வந்து அடுத்தது அதே மாதிரி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டேக். ரைட், இதுவும் வந்து HTML உள்ள டேக்ஸ் வந்து தான். அதாவது இத்தாலிக், போல்ட், மோனோ ஸ்பேஸ் டெக்ஸ்ட், மோனோ ஸ்பேஸ் டெக்ஸ்ட். ரைட், இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு தேவை EM டேக். ரைட், EM டேக்னா இத்தாலிக், ஸ்ட்ராங்னா இப்படியும் டைப் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கான டிஃப்ரெண்ட்டை நான் காட்டுறேன். ரைட், இப்போ வந்து இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து இப்படி தான். ரைட், இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை நான் காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி கீழே ஒன்று எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இதை வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து இது வந்து நான் கொடுக்குறேன் tax 1. இதை அப்படியே கீழே இன்னொரு அண்டர்லைன் போடுறேங்கண்ணே, tax 2ன்னு சொல்லி. ரைட், டிஃப்ரெண்ட். இப்போ இதில் வந்து பாருங்கள், இது போல்டுக்கு பதிலாக நான் வந்து கொடுக்குறேன் EM டேக். EM கொடுக்கலாம், EM. ரைட், இப்போ EM வந்து க்ளோஸ் பண்ணுறோம். EMனா என்னது என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது, என்ன டேக், எம்பசைஸ், அதாவது இத்தாலிக். ரைட், போல்டு வந்து ஸ்ட்ரிங், என்னது போல்ட், TTனா மோனோஸ் ஸ்பேஸ்ட். ரைட், இப்போ அடுத்த வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்போம், ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இது EM. ரைட், அடுத்தது கொடுக்க போகிறேன், அடுத்த டேக் நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள், TT. இப்போ TTயை வந்து இங்கே கொடுக்குறேன், TT, இங்கே TT. ரைட், அவ்வளோதான். இப்போ இதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம் பாருங்கள். இதை சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட். மோனோ ஸ்பேஸ்னால் இப்போ ஒரு மோனோ ஸ்பேஸ்னால் வந்து நிறைய பேருக்கு இது என்னன்றது விளங்காது. என்னன்னா இதில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, மோனோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி. அந்த லெட்டருக்கு வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டும், மோனோ ஸ்பேஸ்ட். இந்த ஃபாண்ட் இருந்துச்சு, அந்த மோனோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாண்ட் இருக்குங்க, அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அதை டைப் பண்ணி காட்டும் மோனோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி.
ஒரு ஃபாண்ட் இருக்குது. அது இந்த மெஷின் பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேனான்னு தெரில. மோனோ ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது இந்த மோனோ டைப் ஃபாண்ட்டு தான். இந்த மோனோ டைப்புன்ற ஃபாண்ட்டில் தான் வரும். அதுவும் அது இந்த பிசியில் நான் டைப் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணலைன்னு நினைக்கிறேங்க. அந்த ஃபாண்ட் வந்து அந்த ஃபாண்ட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. இது ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் மோனோ ஸ்பேஸ்ட் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை வச்சும் இது செய்யலாம். ரைட், இது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி ஒர்க் பண்ணுறது. நீங்கள் வந்து HTML-ல வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிற நேரம் இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதுக்கான டிஃபரெண்ட்டை தான் நான் உங்களுக்கு இதில் காட்டினேன் செய்முறையில். இதை வந்து நீங்கள் சரியாக காணாமல் படிச்சுக்கிறீங்க. ரைட், போல்ட் ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுது, இட்டாலிக் எப்படி ஒர்க் ஆகுது, அண்டர்லைன் எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து EM அதாவது எம்பசைஸ், ரெண்டாவது என்னது ஸ்ட்ராங், இது வந்து மோனோஸ்பேஸ்ட். ரைட், இதுக்கான டிஃபரெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிறீங்க. ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்போ நம்ம அடுத்து இதுக்கு போகலாமாங்க, அடுத்த சாப்டருக்கு. ரைட், அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, பிக் ஸ்மால்னு சொல்லி டேக்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஸ்மால் டேக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், பிக் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ இன்னொன்று நான் போட்டுக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இது 3 டேக்ஸ் 3ன்னு சொல்லி போட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டை வந்து பிக், இதை நான் எடுத்துடுறேன். பிக்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்மால், இப்போ ஸ்மால் எங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து சேவ் கால் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு சொல்கிறது நான் வந்து பிக்காக இருக்குது, இது ஸ்மால்னால் இப்படி இருக்குது. இதுதான் டிஃப்ரெண்ட். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக் டேக். இப்போ இதில் வந்து உதாரணமாக நான் காட்டியிருக்கேன். ரைட், ஸ்மால், இப்போ ஸ்மால்னால் இப்போ இந்த லெட்டர்லாம் ஸ்மாலில் வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து போல்ட் கொடுத்துருக்காங்க, போல்டில் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த துண்டு இந்த கடைசி பேராகிராஃப் வந்து பாருங்கள் பிக்கில் கொடுத்துருக்கேன். பிக் டேக் கொடுத்தனால பிக்கில் வருது. ரைட், இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த டேக்ஸை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டில் வந்து விளங்கிக்கிறணும். ஸ்மால் ஹியர் மை பேராகிராஃப், இதோட வந்து பிரேக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைன் ஹியர் யுவர் த செகண்ட் டெக்ஸ்ட் இங்கே வருது. அப்புறம் இதெல்லாம் போர்டில் கொடுக்குறேன். அப்புறம் பிரேக் இங்கே உடைக்கிறேன். கீழே வந்து பிக்கில் வந்து கொடுத்துருக்கேங்க. ஹியர் இஸ் த தேர்ட் டெக்ஸ்ட் ஃபார் மை பேராகிராஃப், ஹியர் த ரைட், இது 3ஆகும். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதி பழகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் இப்போ சரியாக படிச்சிங்கன்னா சரியாக செஞ்சுட்டு போகலாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டேக்ஸ். ரைட், இந்த டேக்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப நீங்கள் டீப்பாக பார்த்து பழகணும். அப்படின்னா தான் உங்களுக்கான விஷயத்தை வந்து சரியாக செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும் ஃப்யூச்சரில். ரைட், உங்களுக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங் தெரியணும்னா இந்த சின்டெக்ஸ் எல்லாம் சரியாக நீங்கள் படிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று, ஒரு வெப்பேஜ் ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ரைட், இப்போ இதில் வந்து இப்போ நம்ம படிக்கிற விஷயம் வந்து சப் அண்ட் இங்கே வந்து சப். ரைட், இந்த மாதிரி 2 இதுகள் இருக்குது. ரைட், இது எப்போதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ வந்து நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் எழுதுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. ரைட், மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். ரைட், இப்போ LOG2 இப்போ இந்த மாதிரி எழுதுகிற நேரம் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து இவங்க எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ பேராகிராஃப் டேக்கில் வந்து நம்ம எழுதியிருக்கேன் LOG2 இந்த மாதிரி போட்டு எழுதியிருக்கோம். ரைட், இதே நீங்கள் வந்து இந்த லாக்குக்கு வந்து நீங்கள் வந்து இந்த 2 வந்து கீழே போகணும்னா நீங்கள் என்ன போடணும்னா சப் போடணும். சப்புக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து கீழே போகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நான் எழுதியிருக்கேன், அது 3x ப்ராக்கெட் ஒன்று போட்டு 3x எடுத்திருக்கேன். ரைட், இப்போ வந்து இந்த 2 வந்து மேலே போகணுன்னா அதுக்கு வந்து சப். ரைட், SUP, இது SUB. கீழே போகணுன்னா SUB பியை நீங்கள் கொடுக்கணும். மேலே இந்த 2 போகணும்னா SUPயை கொடுக்கணும். ரைட், இதுதாங்க டிஃப்ரெண்ட். ரைட், ஆனால் ப்ளஸ் அதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து SUP இது வந்து இப்படி மேலே போயிருக்குது. அடுத்தது வந்து ப்ராக்கெட்டை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 இப்படி தான் எழுதியிருக்கு. ரைட், இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு எதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த HTML வந்து டேட்டெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு வந்து நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 1st of January, 2nd of February இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ரைட், இப்போ வந்து 21
இப்போ வந்து 21st என்ன போகணும், எஸ்டி வந்து மேலே போகணும், அப்படின்னா என்ன சப், ரைட். ஓகே, சப் ஆஃப் ஜனவரி, ரைட். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன், ரைட். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேங்க. இப்போ சப் அண்ட் சூப், ரைட். நான் வந்து சப் காமெண்ட் ஒன்று இப்படி தான் காமெண்ட் ஒன்று போடுறேன் HTML சப் அண்ட் சூப், ரைட். இது எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ 1st of January, இப்போ நான் வந்து P போடுறேன், P-யை க்ளோஸ் பண்ணுறேன். 1st of January, இப்போ அடுத்தது இதை வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு பாருங்கள் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இதில் நான் எடுத்துறேன் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இல்லை கமாண்ட் வந்து நம்ம இப்படி எழுதுவோம், HTML இப்படி எழுதுறதில்ல, இங்கே நான் எழுதிட்டு இப்படி தான் எழுதுன கமாண்ட், ரைட். இது வந்து சப் அது சூப், இப்படி தான் கமாண்ட் எழுதுது. நான் கமாண்ட் வந்து ஏன் எழுதுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் மாதிரி இங்கே போட்டுக்கலாம். இது இந்த எக்ஸாம்பிள் வந்து சப்புக்கு செய்யப்பட்டது, சப் அண்ட் சுப்புக்கான எக்ஸாம்பிள் தான் இது, ரைட். இப்போ டேட் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அது எப்படி இருக்குவ, டேட் உங்களுக்கு இப்படி தான் 21st of January. இப்போ அந்த கமாண்ட் வந்து வராது இதில், ரைட். 20 of January. இப்போ இந்த இது வந்து மேலே போகும், அதுக்கு நம்ம என்ன எழுதணும், சுபா சப்பா, ரைட். இப்போ இப்படி கொடுத்துட்டு இப்போ என்ன எழுத போகிறீங்கன்னா சப்பா சுப்பா நீங்கள் எழுத போகிறீங்க. கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு நான் என்ன கொடுக்கணும், சப்பா சுப்பா, ரைட். அது ரொம்ப முக்கியம். இப்போ மேலே போகணும்னு நம்ம கொடுக்க வேண்டியது என்னது, சப், என்னது சப். எங்கேருந்து மேலே போகணும், எங்கே அப்போ சப், SUB சப். எங்கே முடிக்கணும், எதில் எங்கே முடிக்கணும், ரைட். இப்போ நான் முடிச்சுட்டுங்க, முடிச்சுட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இட்ஸ் கீழே போயிடுச்சு சூப், சாரிங்க நான் மாற்றி போட்டேன் சூப், ரைட். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சூப். இப்போ 2 தான் இருக்குது இதில், சப் அண்ட் சூப், ரைட். இப்போ நீங்கள் கீழே போச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் மற்றதை மாற்றிட்டீங்க. SUBனா BP 2 இருக்குது, Bனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும் கீழே போகுது, Pனா மேலே, ரைட். 1st of January இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டாக்குமெண்டேஷனுக்கு போகிறோம், ரைட். இப்போ இதைகளை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரைட். இப்போ நான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், எப்படி இந்த லாக். இப்போ இந்த லாக்ஸை வந்து நீங்கள் சரியாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு விளங்கிடும். இப்போ இதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன், இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து உங்களோட பிசியில் வந்து கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கும், இந்த வீடியோக்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த இது. இப்போ இதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸாம்பிளுக்கான வீடியோயும் நான் கொடுத்துருக்கேன், இது எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லி இந்த நாளும், ரைட். இந்த நாளையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தாங்க. இதை நான் எழுத போனோம்னா லேட் ஆகும், இந்த வீடியோ வந்து லென்த் கூட ஆகும், உங்களுக்கு போரிங்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் மாதிரி நான் இப்போ இதை கொடுக்குறேன், ரைட். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட HTML Part 3 வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.